ஹாப்பி இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டே. வேதம் கூறுகிறது, சர்வ வல்லமுள்ள இறைவன் குடும்பங்களின் தேவன். அவர் ஒருவராயிருந்தாலும் அவர் குடும்பங்களின் தேவன் என்று வேதம் கூறுகிறது. அவர் சொல்கிறார், நான் உங்கள் மத்தியில் உலாவ விரும்புகிறேன். உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தகப்பனாயிருப்பேன். நீங்கள் என் குமாரரும் என் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள். இதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து விரும்பும் காரியம். என்றும் கூட ஆண்டவனே, எங்கள் குடும்பத்திலே நேர் உலாவும். எங்கள் குடும்பத்திலே உமக்கு உரிய ஸ்தானத்தை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். உம்மை கனம் பண்ணி, உம்மிடம் ஜெபம் பண்ணி, குடும்பமாக உம்மை சேவித்து உம்மை பின்பற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை நம்பி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமது சித்தத்தை நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமது ஆசீர்வாதம் மற்ற ஜனங்களையும் அடையும்படி நாங்களும் உமது சேவைக்கு எங்களால் ஆனதை கொடுப்போம் என்று ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது அவர் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பார். அதோடு கூட உங்களை நினைவு கூறுவார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மீது என்று இறங்குவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், காக்கப்படுவீர்கள், சுத்தவான்களாக இருப்பீர்கள், ஆண்டவருடைய பாதுகாவலை பெறுவீர்கள். இந்த பாக்கியம் உங்கள் மீது இந்த நாளிலும் இறங்குவதாக. ஹாப்பி இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டே, குடும்பங்களின் நாள். பாக்கியம் பெறுங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். மத்தேயு 28:18 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கிறது. எதற்காக? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு அதை செய்யும்படியாக, எதை கேட்டாலும் செய்யும்படியாக எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசின் அதிகாரத்தை சிலுவையில் ஆணி அடித்து அவனை வெறுமையாக்கி இருக்கிறேன். அதிகாரத்தை உறிந்து கொண்டிருக்கிறேன். நான் முழு அதிகாரத்தையும் இப்பொழுது எடுத்திருக்கிறேன். என் பெயரை சொல்லி நீங்க கூப்பிடுவீங்க, நான் வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன், அடையாளங்களை செய்வேன். தைரியமா இருங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். அவர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிறவர். சகல அதிகாரத்தையும் உபயோகப்படுத்தி உங்களை விடுதலையாக்குவார். முதலாவதாக அவருடைய அதிகாரம் என்ன? கன்னியின் வயிற்றிலே உருவானவர். மத்தேயு 1:18 படி கன்னியின் வயிற்றில் உருவானவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் அவர். உங்களுக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடும். வீடு இல்லை, வேலை இல்லை, குழந்தை இல்லை, உயர்வு இல்லை, பரிசுத்தம் இல்லை, இன்னும் உறவுகள் சரியா இல்லை என்றெல்லாம் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடும். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். எனக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது என்று சொல்கிறார். அதை நம்புவோம். ஏசப்பா, தயவு செய்து செய்யும் சுவாமி, தயவு செய்து செய்யும், தயவு செய்து செய்யும் என்று சொல்லுவோம். இப்பொழுது அதை செய்வார், இன்று செய்வார். இது உங்களுக்கு ஆண்டவர் என்று வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். தைரியமா இருக்கு. அவர் இல்லாதவைகளை புதிதாக உங்களுக்கு உருவாக்குவார். ரோமர் 4:17 படி அவருடைய அன்பு பெரிய அன்பு, பாசமுள்ள அன்பு. அவருடைய நாமத்திலே வல்லமையை உருவாக்கி கொள்ளும்படியாக தான் இயேசு தம்மையே பலியாக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இன்று அதிகாரம் உடையவராக இருக்கிறார். எதையும் செய்ய வல்லவர். இயேசுவின் பெயரை நீங்கள் சொல்லி கூப்பிடும் பொழுது உங்களுக்காக தான் இயேசு சிலுவைக்கு போனார். உங்களுக்கு சகல பாக்கியங்களை கொடுக்கும்படி உருவாக்கும்படியாக செய்வார். தைரியமா இருங்க. இப்பொழுது செய்வார். அதை நம்பி ஜெபிப்போம். இது வரைக்கும் 25 தடவை ஜெபம் பண்ணிட்டேன் என்று நீங்கள் சொல்லக்கூடும். இன்னொரு தடவை ஜெபம் பண்ணும். ஆண்டவர் இந்த முறை உதவி செய்வார். நம்புவோம். Pray without ceasing. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும் என்று அறிந்திருக்கிறோம். கடைசியில் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும்.
அதோடு கூட அல்லாமலும் அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரமாய் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். சீக்கிரமா செய்வார், நம்புவோம். அதோடு கூட இரண்டாவதாக அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன். தண்ணீரின் மீது நடந்தார். ஒரே புயல். தண்ணீர்னா என்ன தண்ணீர்? அது ஒரு கடலின் தண்ணீர். பயங்கர புயல், பயங்கர காற்று, இருட்டு. எல்லாரும் படவுல அங்க இருந்தவங்க எல்லாம் சாக போகும் நிலைமையில் அப்படி ஆடுது படவு. ஏதோ ஒரு ஆவி போகுதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இயேசு சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதருங்கள் என்றார். அவரை படவில் ஏற்றிக்கொண்டார்கள். உடனே அமைதி வந்துடுச்சு. உடனே அமைதி, எல்லாம் சமாதானம். அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டார். உங்களுக்கு அப்படி செய்வார். எல்லா புயலையும் நிறுத்துவார். சமாதானத்தோடு வாழும்படி வழி செய்வார். அடுத்தபடியாக அவரை தொட்டவர்கள் சுகமானார்கள். லூக்கா 8:43-44. 12 வருஷமா ரத்தப்போக்கு. நம்மவுக்கு சுகமே ஆகலை. எல்லா வைத்தியரும் ட்ரை பண்ணிட்டாங்க, பணம்லாம் போயிடுச்சு. இயேசுவை தொட்டார்கள், உடனே சுகமானார். உங்களுக்கு அப்படியே செய்வார். உங்கள் கண்ணீரினால் அவரை தொடுங்கள், விசுவாசத்தினால் தொடுங்கள், சுகமாக்குவார். இன்னும் ஆண்டவர் ஆகாரம் கொடுத்தார். 5 அப்பத்தை பெருகச் செய்து அற்புதங்களை செய்து எல்லாரையும் போஷித்தார். லூக்கா 9:16-17 படி உங்களுக்கும் செய்வார். சம்பாத்தியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அதில் காணிக்க கொடுக்குறீங்க, இந்த ஆசீர்வாதத்தை அதை பெருக பண்ணுவார். எல்லா தேவைகளையும் சந்திப்பார். பெருக்கத்தை தருவார். பிள்ளைகளுக்கு பெருக்கத்தை தருவார். அடுத்தபடியாக அவர் தொடுகிறவர்கள் சுகமாவார்கள். லூக்கா 13:10-12 வரைக்கும் பிசாசினால் பாதிக்கப்பட்ட பெண் கூனியாக இருந்தாள். இயேசு தொட்டார். உடனே அவள் நிமிர்ந்து சுகமானாள். உங்களுக்கு செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? இயேசுப்பா, நீரும் இவர்களுக்கும் அற்புதங்களை செய். என்ன வேணுமோ தாரும். இப்போ தார், இப்போ தார், இப்போ தார், இப்போ தார். என்ன கேட்டாலும் செய்ய சாமி. அவர்களை வாழவையும். இந்த பிசாசெல்லாம் துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். நோய்கள் எல்லாம் இப்பொழுது சுகமாகட்டும். இந்த சின்ன ஜெபத்திற்கு பெரிய அற்புதம் நடக்கட்டும். பெரிய அற்புதம் நடக்கட்டும். அலர்ஜியினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ரெஜினா, இயேசு உங்களை சுகமாக்குகிறார். இப்பொழுது சுகமாகுங்கள். ஒரே தலைவலி என்று இருக்கும் அநேகர், மோகன், இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. தலைவலி எல்லாம் நிற்கட்டும், கழுத்து வலி நிற்கட்டும், முதுகு வலி நிற்கட்டும், கால் வலி மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. அவர்களை தொட்டு குணமாக்க சுவாமி. ஆசீர்வதி. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு உடனே திருமண வாழ்க்கையை அமைத்து தாரும். உடனே அவர்களை வாழவையும் செழிக்க செய்யும். பேச முடியாத பிள்ளைகளை இப்பொழுது சுகமாக்கு சுவாமி. மூளை சுகமாகட்டும், நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எஸ் லார்ட். பால்சி எல்லாம் சுகமாகட்டும், திமிர்வாதம் சுகமாகட்டும், பராலிசிஸ் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். இப்பொழுது சுகமாக்கு சாமி. தொடுமையா, தொடுமையா, தொடுமையா. மது பிள்ளைகளை விடுவே பேசுமா. என்னோடு ஜெபிக்கும் அத்தனை பேரையும் இப்பொழுது சுகமாக்கும். விடுதலை தாரும். ஆசீர்வதி. மயக்கமா இருக்குது என்று சொல்கிறவர்களை சுகமாக்கும். வேலைக்கு போக அருள் புரியும். பிஸ்னஸ் எல்லாம் நீர் அமைத்து தாரும், புதிதாக அமைத்து தாரும். அதிலே செழிப்பை தாரும். வேளாங்கண்ணி, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்கிறார். உன்னுடைய பிஸ்னஸை செழிக்க செய்கிறார். ஆசீர்வதியும் அப்பா. 100 பலன் தாரும். கடன் இல்லாமல் வாழட்டும். இன்று முதல் பாக்கியம் வரட்டும். பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமாய் குடும்பத்தினர் வாழட்டும். எல்லா வீண் செலவும் நின்று போகட்டும், நின்று போகட்டும். அற்புதமாக பணம் நிற்கட்டும், பெருக்கம் வரட்டும். அவள் விரும்புகிற வீட்டை தாரும், விரும்புகிற பொருள்களை தாரும். அதை வாங்க பணத்தை தாரும். சமாதானத்தோடு அதை சுதந்திரிக்க அருள் புரியும். ஆசீர்வாத மழையை அவர்கள் மீது ஊற்றுகிறோம். எல்லா கன மகிமை துதிமக்கே செலுத்துகிறோம். இன்ஃபெக்ஷன் எல்லாம் சுகமாகட்டும், சுகமாகட்டும். வைத்தியலிங்கம் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார்.
எல்லா இன்ஃபெக்ஷனும் மறைகிறது. இயேசு உங்களை சுகமாக்குகிறார். ஒரு ஜீவன் இறங்குவதற்காக நன்றி அப்பா, நன்றி. படிக்க முடியவில்லையே என்று சொல்லும் ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதி. இந்த வருடம் அவர்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து கனம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. We have a wonderful plan called the Young Partners Plan for your children to be blessed. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே இளம் பங்காளர் திட்டம் என்ற அருமையான திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். Every day we pray for the young partners in the prayer tower. இளம் பங்காளர்களுக்காக தினந்தோறும் ஜெபகோபுரத்தில் நாங்கள் தவறாமல் ஜெபிக்கிறோம். And they can be a blessing to millions of people. லட்ச ஜனங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியுமே. Your offering will go to meet the expenses that we have to bring blessings on the lakhs of people who call the prayer tower. ஜெபகோபுரத்தோடு தொடர்பு கொள்ளும் பல லட்ச ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக உங்கள் காணிக்கை பெரிதும் பயன்படும். Lakhs of people will be blessed who come to the prayer tower. ஜெபகோபுரத்துக்கு நேரில் வரும் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். Lakhs of people through the social media. சமூக ஊடக வலைதளங்கள் மூலம் பல லட்சம் மக்கள் பயனடைகிறார்கள். Lakhs of people who come to our public meetings. எங்கள் பொதுக்கூட்டங்களுக்கு வரும் பல லட்சம் மக்கள் பயனடைகிறார்கள். Lakhs of people who read our magazine. எங்கள் பத்திரிகைகளை படிக்கும் பல லட்சம் மக்கள் பயன்பெறுகிறார்கள். Lakhs of people whom we lay hands in the prayer partners meeting. ஜெப பங்காளர் கூடுகையில் நாங்கள் கைகளை வைத்து ஜெபிக்கும் பல லட்சம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். We do these services free for the people. வருகிற ஜனங்களுக்காக இந்த ஊழிய சேவைகளை இலவசமாய் நிறைவேற்றுகிறோம். Jesus calls, meets the expenses. இயேசு அழைக்கிறார், இதன் செலவினங்களை ஏற்றுக்கொள்கிறது. So you can support Jesus calls. ஆகவே நீங்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்துக்கு உதவி To செய்யலாம். be a blessing to millions of people. லட்ச ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க Enroll your child as a young partner. உங்கள் பிள்ளையை இளம் பங்காளராய் இணைத்துக் கொள்ளுங்கள். Let your child get all the blessings as he or she grows up. உங்கள் மகனோ மகளோ வளரும் பொழுது சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்களாக. And support every month in the name of your daughter உங்கள் மகள் பேரில் ஒவ்வொரு மாதமும் உதவி செய்யுங்கள். or son. அல்லது மகன் பேரிலும் உதவலாம். God's blessings for that month will be upon your child. அம்மாதத்துக்கான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளையின் மேல் தங்கி இருக்குமே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.